வணக்கம், வெல்கம் டு ஐக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 7ல் எக்ஸாம்பிள் 7.13 7.14 இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.13 எக்ஸாம்பிள் 7.13 எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃப்ரஸ்டமை பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் நமக்கு ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? ஃப்ரஸ்டம் ஃப்ரஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது கோனில் பாதியை வெட்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து இப்போது நான் டாட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா கோன் வந்துடும். கோனில் பாதி, அதுதான் ஃப்ரஸ்டம். இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு ரேடியஸ், இது வந்து ஸ்மால் ரேடியஸ், ஸ்மாலார், கீழே ஒரு ரேடியஸ் இருக்குது. ஏன்னா பெரிய சர்க்கிள் மேலே சின்ன சர்க்கிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லாண்ட் ஹைட் இருக்குது இதுக்கு. ஓகேங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹெச்ன்ற ஹைட்டுன்னு இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படி சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃப்ரஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு கோனில் பாதியாக நான் மேலே வந்து வெட்டிட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு என்னது ஃப்ரஸ்டம். ஓகேங்களா? இப்போ வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு, இது கோனில் பாதி மாதிரி இருக்கா, அப்போது ஹாஃப் தி என்ன வருது பாருங்கள், ரெண்டு இருக்குது. மேலே ஒரு சர்க்கிள், மேலே ஒரு அதாவது பெரிமீட்டர் இருக்குது, கீழே ஒரு பெருசாக இருக்குது ரவுண்டு. இப்போ அதனால் சம் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கிள்ன்றது சர்க்கம்ஃபரன்ஸ் கூட சொல்லலாம், ஆஃப் பேஸ் அண்ட் டாப், ஓகேங்களா, இன்டு ஸ்லாண்ட் ஹைட். ஒரு இந்த இடத்துல வேற ஹைட் இருக்கு, அதாவது இந்த இடத்துல மாறிட்டே இருக்கும் ஹைட். ஓகேங்களா? அதனால ஸ்லாண்ட் ஹைட்னு ஒன்று இருக்கா, அப்போ ஸ்லாண்ட் ஹைட் இன்டு ஸ்லாண்ட் ஹைட். அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் இன்டு மேலே இருக்கிறதுக்கு பெரிமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2π ஸ்மால் ஆர் பிளஸ் 2π கேபிட்டல் ஆர். நம்ம கேபிட்டல் ஆர் ஃபஸ்ட்டாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் போட்டுங்க, இன்டூ எல் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதிலேருந்து பாருங்கள், நான் 2 நான் காமனாக வெளியே எடுத்தேன், 2π காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 2π நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, 2π நான் காமனாக வெளியே எடுத்து டிவைடட் பை 2, கேபிட்டல் ஆர் நான் முன்னாடி போட்டுக்கிறேன், ப்ளஸில் தானே இருக்குது, எப்படி போட்டாலும் சேம். அப்போ இவங்க 2 கெட்ஸ் கேன்சல். அப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லி வருது பாருங்கள், π r + r the whole L. இதுதான் வந்து curved surface area of the frustum. இது ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு ஸ்லாண்ட் ஹைட், எல். எப்போவுமே நம்ம ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் ரேடியஸ் ஸ்கொயரா. இங்கே ரெண்டு ரேடியஸ் இருக்குது, அதனால் ஆர் ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதில் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை போட்டுட்டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் மேலே ஒரு ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ஏரியா இருக்குது, அப்புறம் கீழே ஒரு ஏரியா இருக்குது, ரெண்டுமே ஏரியா ஆட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் பாட்டம் சர்க்குலர் ரீஜன் ஃபுல்லாக வேணால் எழுதிங்க, பாட்டம் சர்க்குலர் ரீஜன் ப்ளஸ் இதே மாதிரி எழுதணும், ஏரியா ஆஃப் டாப் சர்க்குலர் ரீஜன். இப்போ நான் போடும் பொழுது என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், பை என்ன வந்தது, ஆர் ப்ளஸ் ஆர் டு ஹோல் எல் ப்ளஸ் என்ன பண்ணலாம், அதாவது ஏரியா கீழே இருக்கிற ஏரியா கேபிட்டல் ஆர் இருக்குது, அப்போ πr ஸ்கொயர், சர்க்கிள்ன்றதால πr ஸ்கொயர், மேலே இருக்க ஏரியா அப்படின்னா ஸ்மாலாக இருக்குது, ஸ்மால் πr ஸ்கொயர். அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சின்ன சின்னதாக ரெடியூஸ் பண்ண தேவையில்ல, ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி ஃப்ரஸ்டம், ஓகேங்களா, ஆஃப் அ கோன் இஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரேடி ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் ஆர், இங்கே பாருங்கள், நான் ஃப்ரஸ்டம் இப்போ வரைய போகிறேன், ரெண்டும் ஜாயின் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. அது மாதிரி பாருங்கள், இது வந்து கீழே ஒரு ரேடியஸ் மேலே ஒரு ரேடியஸ், இது வந்து ஹைட்.
இதை வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா இது ஒரு கோன் மாதிரி வரும். ஓகேங்களா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். கோனோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னு சொல்லிட்டாங்க 5 சென்டிமீட்டர். எல்லுன்றது 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ரெண்டு எண்டோட ரேடியஸ், அப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர், கீழே இருக்கிறதுக்கு ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். எழுதிக்கலாமா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுறேன். எல் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்மால் ஆர் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ கேள்வி என்ன, எனக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சிஎஸ்ஏ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், சிஎஸ்ஏ which is equal to ஃபார்முலா என்ன, பை ஆர் ப்ளஸ் ஆர் த ஹோல் எல். நீங்கள் இது இன்னொரு விதமாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கோனுக்கு நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் டிரைவ் பண்ணி காமிச்சேன். இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பை ஆர் எல்னு சொல்லிட்டு நம்ம கோனுக்கு தெரிஞ்சிடும். அப்போது ஃப்ரஸ்டம் அப்படின்னா இங்கே பாருங்க என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஆர் இருக்குது. அப்போ பை ஆர் ப்ளஸ் ஆர் த ஹோல் எல் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வந்ததுன்னு சொல்லி நான் டிரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 22 டிவைடட் பை 7. ஆரோட வேல்யூ என்னது, எனக்கு 4 ப்ளஸ் 1. எல்லோட வேல்யூ எனக்கு 5. அப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது, 22 டிவைடட் பை 7 இன்டூ என்ன வருது, எனக்கு 25 அப்படின்னு சொல்லி வருது. 5 இன்டூ 5 25. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 25 இன்டூ 22 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்கள், 50. இதே மாதிரி 15 சொல்லி வருதா. அப்போ 515 வருது. இப்போ இங்கே என்ன வருது, 550 டிவைடட் பை 7. இப்போ நான் டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 550 டிவைடட் பை 7. இப்போ 7 ஹவு மெனிஸா, 7 8ஸா போடலாமா? இப்போ 7 8ஸா 56ஆ, 7 8ஸா வராது. 7 7ஸாவே போடுங்க. 7 8ஸா 56 வராது. 7 7ஸா 49. அப்போ மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருதுங்க, இப்போ இங்கேருந்து 15 சொல்லி ஆகிடும். இப்போது 16 சொல்லி ஆகிடுச்சு. இப்போ 7 8ஸா 56, பேலன்ஸ் 4. பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா எனக்கு 0ன்னு சொல்லி கிடைக்குது. 7 5ஸா 35. அகைன் என்ன வருது, எனக்கு 5ன்னு சொல்லி வரும். பாயிண்ட் இருக்கிறதால 0ன்னு சொல்லி போடலாம். அப்புறம் 7 7ஸா போதும். அப்போது 78.57 ஏரியான்றதால ஸ்கொயர் யூனிட்ஸில் போடணும். என்ன இது சென்டிமீட்டர் கொடுக்குறதால சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.14. An industrial metallic baguette is in the shape of frustum of a right circular cone whose top and bottom diameter, top oda diameter பாருங்க, top diameter வந்து 10 bottom diameter வந்து 4 கொடுத்துறாங்க. அப்போ நமக்கு top radius, அப்போ பெரிய radius என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 5 diameterல பாதி. அதே மாதிரி small radius என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ல பாதி, 4ல பாதி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதை மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்டில் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் தி கர்வ்ட் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ தான் நான் சொன்னேன். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ஃபார்முலா எப்படி சொன்னேன், curved surface area is equal to pi 2 r இருக்கு, r plus r the whole L. பட் எனக்கு இந்த r ஓட வேல்யூ தெரியும், இந்த r ஓட தெரியும், L ஓட வேல்யூ தெரியாது. ரைட்? அப்போ L ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? L ஓட வேல்யூ is equal to root of பைத்தாகோரஸ் தியரம் படி h ஸ்கொயர் plus r ஸ்கொயர்னு வரும். பட் இங்கே 2 r இருக்கிறதால r minus r the whole square. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து வந்து நான் ஃபஸ்ட்டு L கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ L கண்டுபிடிச்சிட்டா ரூட் ஆஃப் h ஓட வேல்யூ என்னது, எனக்கு h ஓட வேல்யூ வந்து எனக்கு 4. இப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ன்றது என்னது எனக்கு 5 minus 2 the whole square which is equal to 4 4 are 16 plus 3 3 are 9. அதாவது 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ எனக்கு என்ன வருது, 25 வருது. ரூட் ஆஃப் 25 which is equal to எனக்கு 5 யூனிட் என்ன யூனிட் மீட்டரில் இருக்குது. அப்போது ஹைட்டை நான் கண்டுபிடிச்சேன், ஸ்லாண்ட் ஹைட்டு 5 மீட்டர். இப்போ டேரெக்டாக வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ ஆர் ப்ளஸ் ஆர் த ஹோல் எல்லா. அப்போ ஆர் பையோட வேல்யூ அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். த வேல்யூ ஆஃப் பை இஸ் 22 டிவைடட் பை 7. ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள். த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஆர் எனக்கு 5, ஸ்மால் ஆர் 2, அதுக்கப்புறம்
இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 5. அப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 22 into 5ன்னு சொல்லி வருது. அப்போ 22 into 5 அப்படின்னு சொல்லி வருது. இதை டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 5 2s are 10, 1 5 2s are 10, 11. இப்போ 110 meter square is the curved surface area. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன சொல்லியிருந்தேன்? பை கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா போட்டுட்டு ப்ளஸ் மேலே இருக்க ஒரு ஏரியா கீழே இருக்க ஒரு ஏரியா. இப்போ ப்ளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட வேல்யூ டேரெக்டாக நீங்கள் போட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகே. அப்படி இல்லைனா நான் அப்படியே கூட போடலாம். டேரெக்டாக பையை நான் வெளியே எடுத்துறேன். பை காமனாக வெளியே உள்ள இருக்கிறத வெளியே எடுத்துட்டு அப்போ வேறு என்ன இருக்குது எனக்கு? ஆர் ப்ளஸ் ஆர் த ஹோல் எல், அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், இந்த மாதிரி கூட நம்ம போடலாம். இப்போ போட்டோம் அப்படின்னா பையோட வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னது? நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து எனக்கு 5 + 2. இப்போ 5 + 2, அதுக்கப்புறம் அகெயின் 5 + 5 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். இப்போ இதில் வந்து போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு 22/7. இப்போ 5 + 2 is what? 7. இப்போ எனக்கு 35 அப்படின்னு சொல்லி ஆகுதுங்க மல்டிப்ளை பண்ணால். 35 + 25 + 2 2s are 4. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். அடுத்த பேஜ் எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. அப்போது 22/7 அப்படியே இருக்குது. எனக்கு என்ன வந்ததுங்க? 25 + 35 + வேறு என்ன வந்ததுன்னு சொல்லி பாருங்கள். 35 + 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். 5 + 5 10, 10 + 4 வந்து 14. 1 போட்டுக்கலாமா? அப்போது 364 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இன்டூ 64. ஓகேங்களா. இப்போது அகெயின் இது எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. 7ஆல் கேன்சல் ஆகாது. அப்போ டேரெக்டாக இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 22ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்கள். 8 128, அதே மாதிரி 128 சொல்லி வருதா, which is equal to 8 10 1 4. எப்படி வந்திருக்கு? 1408/7 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அகெயின் வந்து இதை நான் டிவைட் பண்ண போகிறேன். 1408/7 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் வந்து நான் வரும் 14. 0ன்னு வந்துருச்சு. அடுத்து வந்து எடுக்குன்னா 0ன்னு இருக்குது. அதனால் நான் 1 டைம் நான் 0 போட்டுக்கிறேன். அப்போ 0 போட்டுட்டு அடுத்து நான் எடுத்தேன் அப்படின்னா 7 1s are 7, பேலன்ஸ் நான் இருக்குது 1 இருக்குது. பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா 0. அகைன் 7 1s are 7, 3 இருக்குது. என்ன 7 3s are 21, 7 4s போடும் ஓகேங்களா. பாயிண்ட் இருக்கிறதுல எனக்கு 0 அப்படின்னு சொல்லி வரும். 7 4s are 28. இப்போ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பாருங்கள். 201.14 meter square is the answer for this. இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்மளோட கோட் சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் இட். இன்னைக்கான செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.